கர்த்தர் அறியாத உலகத்தாரா இருந்தாலும் தங்களுடைய பிள்ளைகள் குறிப்பிட்ட வயது வரும் பொழுது இன்னென்ன விதமாக அவர்கள் நடந்து தங்களுடைய நல்ல சுபாவத்தை காண்பிக்க வேண்டும், தங்களுக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் அதிக வாஞ்சியோடு கூட விரும்புகிறார்கள். பரலோக பிதாவாகிய தேவன் நம்மை கிறிஸ்துவுக்குள்ளாக மறுபடியும் பிறப்பித்த பிறகு அவருக்கும் நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக குறிப்பிட்ட ஒரு வளர்ச்சியிலே குறிப்பிட்ட செயல்களையும் குறிப்பிட்ட சுபாவத்தை காண்பிக்க வேண்டும் என்று வேதாகமத்தின் தேவன் ரொம்ப பிரியப்படுகிறார். நீங்களும் நானும் அநேக தரம் நம்முடைய பிதாவாகிய தேவனை ஏமாற்றுகிற சுபாவம் உடையவர்களாக இருக்கிறோம். அவருடைய விருப்பத்தை நாம் அலட்சியப்படுத்துகிறோம். நம்முடைய நாவை அடுக்கிற பழக்கமே இல்லாத பட்சத்திலே கர்த்தருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள் என்று யோசித்துக் கொள்ள வேண்டாம், பாவித்துக் கொள்ள வேண்டாம். பிதாவாகிய தேவன் ஏமாந்து போகிறார். நீங்கள் ஏமாற்றுகிறீர்கள், நாம் ஏமாற்றுகிறோம். யாரை? பிதாவாகிய தேவனை. அவர் எதிர்பார்த்த வளர்ச்சி நாம் காண்பிக்காமல் இருக்கிறோம். யாக்கோபு 1:23 அந்த அதிகாரத்தின் கடைசி வசனமாகிய 27 ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைதானே பார்த்து அவ்விடம் விட்டு போனவுடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான். சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையில் பாக்கியவனாயிருப்பான். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்து கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாயிருக்கிறது. பூமிக்குரிய பெற்றோர்கள் தங்களுடைய சொந்த பிள்ளைகள் பிறந்த பிறகு அந்த பிள்ளைகளுடைய குறிப்பிட்ட வளர்ச்சியிலே அவர்கள் இவ்விதமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று உள்ளத்திலே ரொம்ப ஆசை எதிர்பார்ப்போடு கூட இருப்பார்கள். இந்த இடத்துல பிள்ளைகள் பெற்றெடுத்த பெற்றோர்களே, உங்களில் எவ்வளவு பேருக்கு உங்களுடைய பிள்ளைகள் குறிப்பிட்ட பருவத்தில் வரும் பொழுது இவ்விதமாய் நடந்து இவ்விதமாய் தங்களுடைய சுபாவத்தை காண்பிக்க வேண்டும் என்று உள்ளத்திலே விருப்பம் கொண்டிருக்கிறீர்கள்? விருப்பமில்லாத பெற்றோர்கள் இங்கே யாருமே இருக்க வாய்ப்பில்லை. பிள்ளைகளை பெற்றெடுத்த பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகள் வளர்ந்து வரும் பொழுது குறிப்பிட்ட வயதிலே இந்தந்த குறிப்பிட்ட வயதிலே என்னுடைய பிள்ளைகள் இவ்விதமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்பதான ஒரு எதிர்பார்ப்புடன் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு அதிகமாய் பிரயாசப்பட்டு ஊழியம் செய்கிறார்கள். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. கர்த்தர் அறியாத உலகத்தாரா இருந்தாலும் தங்களுடைய பிள்ளைகள் குறிப்பிட்ட வயது வரும் பொழுது இன்னென்ன விதமாக அவர்கள் நடந்து தங்களுடைய நல்ல சுபாவத்தை காண்பிக்க வேண்டும், தங்களுக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் அதிக வாஞ்சியோடு கூட விரும்புகிறார்கள். பரலோக பிதாவாகிய தேவன் நம்மை கிறிஸ்துவுக்குள்ளாக மறுபடியும் பிறப்பித்த பிறகு அவருக்கும் நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக குறிப்பிட்ட ஒரு வளர்ச்சியிலே குறிப்பிட்ட செயல்களையும் குறிப்பிட்ட சுபாவத்தை காண்பிக்க வேண்டும் என்று வேதாகமத்தின் தேவன் ரொம்ப பிரியப்படுகிறார். வசனம் 17-18 பரத்தில் இருக்கிற பரிசுத்தமுள்ள பிதாவாகிய தேவன் அவருடைய வார்த்தையை கொண்டு நம்மை மறுஜென்ம முழுக்கினாலே பெற்றெடுத்ததாக வேத வாக்கியம் சொல்லியிருக்கிறது. அவர் நம்மை கிறிஸ்துடைய வசனத்தை கொண்டு மறுபடியும் பெற்றெடுத்த பிறகு மறுபடியும் பிறந்த நாம் கர்த்தருடைய ராஜ்யத்தில் பிறக்க வேண்டிய வரப்போகிற கர்த்தருடைய புதிய சிருஷ்டிப்பில வாழ வேண்டிய அந்த வாழ்வை கொடுத்து நம்மை மறுஜென்ம முழுக்கினாலே பெற்றெடுத்த பிதாவாகிய தேவன் நாம் வளர்ந்து வளருகிற அந்த குறிப்பிட்ட வளர்ச்சியிலே ஏற்ற சுபாவங்களையும் ஏற்ற குணலட்சணங்களையும் காண்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். பெற்றோர்கள் என்னதான் பிள்ளைகளுடைய வருங்காலத்து குறித்து எதிர்பார்ப்புடன் அவர்கள் செயல்பட்டு ஊழியம் செய்து ஆசை விருப்போடு கூட இருந்தாலும் அநேக பெற்றோர்கள் ஒரு டிசப்பாயிண்டட், ஏமாறப்பட்டார்கள், ஏமாந்து போனார்கள். ஏனென்றால் பிள்ளைகள் பெற்றோருடைய எதிர்பார்ப்பின் படி வளரவில்லை. சரீரத்தில் வளர்ந்தார்கள், ஆனா அவர்களுடைய வளர்ச்சிக்கு ஏற்றபடி அவர்கள் தங்களுடைய குணலட்சணங்களை காண்பிக்கவில்லை.
அப்படி பெற்றோர்கள் ஏமாந்து போனதுதான் மிச்சம். அதே போல நீங்களும் நானும் அநேக தரம் நம்முடைய பிதாவாகிய தேவனை ஏமாற்றுகிற சுபாவம் உடையவர்களா இருக்கிறோம். அவருடைய விருப்பத்தை நாம் அலட்சியப்படுத்துகிறோம். அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற அந்த ஒரு வளர்ச்சிக்கு ஏற்ற குணலட்சணங்களையும் சுபாவங்களையும் காண்பிப்பதற்கு அவர் ரொம்ப எதிர்பார்க்கிறார் நம்மிடத்திலே. ஆனால் பிதாவாகிய தேவன் அநேக தரம், ஒரு முறை ரெண்டு முறை அல்ல, அநேக தரம் யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளாக பெற்றெடுத்தாரோ அந்த கர்த்தருக்குள்ளாக பிறந்த ஜனம் பிள்ளைகள் அவர் எதிர்பார்த்த நிலையில வளரவில்லை, எதிர்பார்த்த சுபாவத்தை காண்பிக்கவில்லை. அதே மூர்க்கத்தனமான புத்தி, அதே கெட்ட பார்வை, அதே வாய்க்கு வந்த மாதிரி பேசுற கெட்ட வார்த்தைகள், அவர் எதிர்பார்த்த வளர்ச்சி அவருடைய பிள்ளைகளிடத்தில் அவர் பார்க்காமல் இருப்பதனால he became disappointed many times. பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவுக்குள்ளாக பெற்றெடுத்த உங்களையும் என்னையும் எந்த அளவுக்கு வளர்ந்து எப்படியாப்பட்ட குணலட்சணங்களை காண்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்பதை நான் இன்றைக்கு உங்களுக்கு காண்பித்து முடிக்க விரும்புகிறேன். கடந்த 2 வாரமாக நீங்களும் நானும் வரப்போகிற கர்த்தருடைய புதிய சிருஷ்டிப்பில் பிறந்த நிலையிலே, அந்த பிறந்த குழந்தை பொதுவா எப்படி ஒரு வடிவு இருக்கிறதோ அதே போல புதிய சிருஷ்டிப்பில் பிறந்த நமக்கு கர்த்தர் ஒரு பெரிய வடிவு கொடுத்திருக்கிறார். அதை நாம் காண வேண்டும் என்பதை கடந்த 2 வாரங்களாக வேதத்தை முன்வைத்து அதற்கு அடுத்த சத்தியத்துக்கு நேராக உங்களை கர்த்தருடைய ஆவியானவருக்குள்ளாக நடத்தி கொண்டு போகிறேன். இன்றைக்கு உங்களுடைய பூர்ண வடிவு என்னவா இருக்கும் என்பது உங்களால் இன்றைக்கு தரிசிக்க முடியும். 17-18 என்பதான வசனங்களே மறுஜென்ம முழுக்கினால் நம்மளை பெற்றெடுத்த பிதாவாகிய தேவன் எதற்காக என்பதான கேள்விக்கு தேவனுடைய நீதியை நடப்பிக்கும்படியாக. இப்ப இருக்கிற இந்த சிருஷ்டிப்பு கர்த்தருடைய நீதியை நடப்பிக்காது, கர்த்தருடைய நியாயத்தை நிலைநாட்டாது, கர்த்தருடைய உண்மையை பூமியில நீங்களும் நானும் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஆகையால் அவருடைய நீதியையும் அவருடைய நியாயத்தையும் அவருடைய உண்மையையும் அவருடைய சத்தியத்தையும் விழுந்து போன அந்தகாரப்பட்ட அழிவுக்குள்பட்ட இந்த சிருஷ்டிப்பிலே அழியாமைக்கு அடுத்த ஜீவனை நமக்கு கொடுத்து இந்த பூமியில நம்மை வாழ வைத்திருக்கிறார். அப்படி மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது, மாறாக எதற்காக மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது என்றால் மனுஷனுக்கு வருகிற கோபமே மனுஷனுடைய வார்த்தைகள் தான். 1ஆம் அதிகாரம் வசனம் 19 சொல்ற வார்த்தை கொஞ்சம் கவனிங்கள், ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். எதற்காக நம்மளுக்கு மூர்க்கத்தனமான கோபம் எரிச்சல் உண்டாகிறது? மனிதனுடைய வார்த்தை, உங்களுடைய வார்த்தை உங்களுடைய கோபத்தையும் உங்களுக்கு எரிச்சலையும் ஏற்படுத்துகிறது. அந்த ஒரு கோபம், அந்த ஒரு எரிச்சல் உங்களை கர்த்தருடைய உண்மையை பூமியில நிலைநாட்ட முடியாது, எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது, ஸ்தாபிக்க முடியாது. கர்த்தருடைய நீதியை பூமியில நிலைநாட்ட வேண்டும் என்றால் எந்த வார்த்தையினால் நீங்கள் பிறந்தீர்களோ அந்த வார்த்தையை கொண்டுதான் நீங்கள் கர்த்தருடைய நீதியை நிலைநாட்ட முடியும். ஆகையால் தான் 21 வார்த்தை, ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்குணத்தையும், அதை கவனித்து பாருங்கள். இதெல்லாம் பழைய மனுஷன், இப்பிரபஞ்சத்துக்கு அடுத்த பழைய மனுஷனுக்கு அடுத்த ஒரு வளர்ச்சி அது. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாகவும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். தீவிரமாய் கவனிங்கள், சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்றுக்கொண்ட உடனே வசனம் 22 அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். திருவசனத்தை கேட்டு அதை சாந்தத்தோடு ஏற்றுக்கொண்டு அதை செய்யும் பொழுது தேவனுடைய நீதி பூமியிலே நாம் நிலைநாட்டுகிறோம். ஒருவேளை நீங்களும் நானும் கேட்கிறவர்களாய் மாத்திரமே இருந்ததே ஆனால், வெறும் வசனத்தை கேட்டு வந்து உக்காந்து மணிக்கணக்கா வசனத்தை கேட்டு கேட்டு போற ஒரு பழக்கமுடியவர்களாக நாம் இருப்பதே ஆனால், நம்முடைய இந்த ஒரு நிலை எப்படி இருக்கும் என்பதை உங்களுக்கு கண்ணாடி போல இந்த வேத வாக்கியம் இப்ப எடுத்து காட்டுகிறது. அதை நான் மேலோட்டமா சொல்லி முடித்த பிறகு, பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவுக்குள்ளாக இறக்க வைத்த உங்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறதை நான் உங்களுக்கு கடைசியில் காண்பிக்க விரும்புகிறேன். நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் குறிப்பிட்ட வயதில் வர 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 உங்களுடைய விருப்பம் என்ன, உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, என்ன நீங்க எதிர்பார்க்கிறீர்கள்? என் பிள்ளைகள்கிட்ட எந்த ஒரு சுபாவம் வர வேண்டும், இந்த வளர்ச்சி அவங்களுக்கு உண்டாக வேண்டும், இந்த அறிவு இந்த ஞானம் அவர்களுக்கு வர வேண்டும், இந்த அளவுக்கு அவர்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்பதான எதிர்பார்ப்பு உங்களிடத்திலே நிரம்பியிருக்கிறதை அடி எனக்கு நன்றாய் தெரியும். நீங்கள் தோற்று போகிறீர்கள், ஏமாற்றம் அடைகிறீர்கள்,
அந்த ஒரு வளர்ச்சியை காண்பிக்கத்தக்கதாக, சுபாவத்தை காண்பிக்கத்தக்கதாக உங்களுடைய முழு பிரயாசத்தையும் உங்கள் பிள்ளைகள் மீது நீங்கள் காண்பிக்கிறீர்கள், செயல்படுத்துகிறீர்கள். ஆனா கிடைத்த பலன் என்ன? ஏமாற்றம். பிதாவாகிய தேவன் உங்களையும் என்னையும் எப்படியாப்பட்ட ஒரு வளர்ச்சி உடையவர்களாய், குணலட்சணங்களை காண்பிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று வேத வாக்கியம் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறது. அதை நான் உங்களுக்கு கடைசியில சொல்லி முடிப்பேன். ஒருவேளை கேட்கிற மனமுடியவர்களாய் மாத்திரம் இருந்து சும்மா வந்து உட்காந்து கேட்டுன்னு போடுறது, அதுக்கப்புறம் அந்த கேட்ட விஷயத்த உங்களை தாண்டி வேற திசையில அனுப்பி விடுற பழக்க முடியல இருக்கக்கூடாது. நீங்கள் நானும் ஏதோ ஒரு குப்பை போற அல்லது ஒரு கெட்ட தண்ணி போகிற ஒரு டனல் கிடையாது. இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு போற ஒரு பெரிய பைப்பு கிடையாது. நாம அப்படியே ஜீவ வார்த்தை கேட்டோம்னா அது அப்படியே வேற பக்க திசையில போவதற்கு அந்த கெட்ட புத்தியோட நாம் இருக்கக்கூடாது. சாந்தமா ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் செய்ய வேண்டிய காரியத்தை நான் உங்களுக்கு சீக்கிரமாக சொல்வேன். மாறாக வேற நீங்க கேட்கிற மனமுடையவர்களா இருந்தால் சும்மா வந்து உட்காந்து கேட்டு போறது. ஆனால் வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? வசனம் 22, அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களால் மாத்திரம் அல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். எண்ணத்தினாலனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். இது விஷயத்துல உங்களுக்கு போன வாரம் தெளிவாய் சொல்லி முடித்தேன். திருவசனத்தை கேட்பதும் கண்ணாடியில உங்களோட முகத்தை சரீர ரீதியிலே நீங்கள் கண்ணாடியில உங்களோட முகத்தை பார்ப்பதும் ஒண்ணுதான். திருவசனத்தை நீங்க இந்த இடத்துல ஜீவ வார்த்தை உங்களிடத்துல பேசப்படும், வெறும் ஊழியக்காரன் பேசுறது கிடையாது. 19 ஆகையால் என் பிரியமான சகோதரரை யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாய் ஊழியக்காரன் முதற்கொண்டு எல்லோரும் திருவசனத்தை கேட்க வேண்டும். திருவசனத்தை கேட்கிற விஷயத்துல ஊழியக்கார எக்ஸாம்ஷன் கிடையாது. எல்லோரும் திருவசனத்தை கேட்க வேண்டும். திருவசனத்தை கேட்கிறவன் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற, அதாவது ஜென்ம சுபாவமாகிய மாம்சிகமான இந்த சரீரத்தை பார்க்கிற, கண்ணாடியில பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறான். ஆகையால் தன் திருவசனத்தை பேசும் பொழுது நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக பிறந்ததே ஆனால் பிறந்த உங்களுடைய பிறப்பின் நிலை எந்த லட்சணத்தில் இருக்குது என்பதை திருவசனம் நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. போதிக்கும் பொழுது அருமையான ஒரு வரைபடம் இந்த இடத்துல யாக்கோபு கொடுப்பது, கண்ணாடியிலே தன்னுடைய சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறான். நீங்க உட்கார்ந்து இருக்கிறது என்னை பார்ப்பதற்கல்ல, நானும் உங்களை பார்ப்பதற்கல்ல, நாம் அனைவரும் பார்ப்பது கிறிஸ்துவுக்குள்ளாக பிறந்த புதிய மனுஷனாகிய உள்ளான மனுஷனை. அத்த வெறும் கேட்கிறவர்களா இருந்தால் என்ன நடக்கும்? வசனம் 26, உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். இன்னொரு விஷயம் நான் 23 வாசிக்கிறேன். எண்ணத்தினால் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால், 23 ஒருவன், 26 உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். வசனம் 23 சொல்லப்படுற ஒருவன் தான் வசனம் 26 சொல்லப்படுற ஒருவன். ரெண்டு ஒரே கேட்டகரி உள்ள ஆட்களை தான் குறிப்பிடுறாரு இந்த இடத்துல யாக்கோபு. வசனம் 26 சொல்லப்படுற உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால், இங்க சொல்லப்படுற அந்த தேவ பக்தியை இன்றைக்கு கொஞ்சம் நான் உங்களுக்கு சொல்லி முடிக்க விரும்புகிறேன். திரேஸ்காஸ் என்பதான வார்த்தை, திரேஸ்காஸ் என்பதான வார்த்தைக்கு அர்த்தம் செரமனியஸ் வர்ஷிப். அதாவது இங்க வசனம் 26 சொல்லப்படுற தேவ பக்தின்றது யூசபேயா என்பதான வார்த்தை நான் ஈவினிங் சர்வீஸ்ல பார்த்து கொண்டு வருகிறோம். தீமோத்தேயு புத்தகத்தை பார்க்கும் பொழுது தேவ பக்தி என்ற வார்த்தையை அதுக்கான ஆழமான அர்த்தத்தை நாம் பார்த்து வருகிறோம் ஈவினிங் சர்வீஸ்ல. ஆகையால் இங்க சொல்லப்படுற வார்த்தை தேவ பக்தின்றது அதே அர்த்தம் முடியதல்ல. இங்க சொல்லப்படுற தேவ பக்தி அதுக்கு கொடுக்கப்பட்ட வேற கிரேக்க வார்த்தை. அது செரமோனியல் வர்ஷிப் இங்க சொல்லப்படுறது. அதாவது யாக்கோபு வசனம் 25 சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாய் இருந்து தன் செய்கையில் பாக்கியவனாய் இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்குது. 25 சொல்லப்படுற சுயாதீன பிரமாணம் நான் உங்களுக்கு போன வாரமே சொன்னேன். சுயாதீன பிரமாணம் என்று இங்க சொல்லப்படுற பிரமாணம் 2ஆம் வசனம் 8, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவையாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். இங்க சொல்லப்படுற ராஜரீகமான பிரமாணம், சுயாதீன பிரமாணம் ஒட்டுமொத்த பழைய ஏற்பாட்டையும் விசுவாசிகள், கர்த்தருக்குள்ளாக பிறந்தவர்கள்,
கரைபிடிக்கத்தக்கதாக ஒரே ஒரு பிரமாணமாய் அடைக்க சொல்ற வார்த்தை, நீ உன்னை நேசிப்பது போல அன்பு கூறுவது போல பிறனை நேசித்து பிறனை அன்பு கூறுவாயாக. இந்த ஒரு பிரமாணத்துல ஒட்டுமொத்த பழைய ஏற்பாடை நிரப்பி சொல்லிட்டார் அவர். அதனால வசனம் 26 உங்களில் ஒருவன் தேவ பக்தின்ற சொல்ல போற அந்த தேவ பக்திக்கான வார்த்தை திரேஸ்காஸ் என்பதான வார்த்தைக்கு அர்த்தம் செரமனியல் வர்ஷிப், அதாவது பலிகளை செலுத்தி காணிக்கைகளை செலுத்தி பழைய ஏற்பாட்டில் இருக்கிற பண்டிகைகள் இருக்கு பாருங்க, அதெல்லாம் இங்கே டீட்டெயிலாக போதித்து பேசியிருக்கிறேன். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற பண்டிகைகள், பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அந்த காணிக்கைகள், அவைகளை போயிட்டு தேவாலயத்துக்கு முன்பதாக செலுத்தி ஆராதனை செய்கிற அந்த ஒரு முறைமையை தான் வசனம் 26 சொல்லப்பட்ட தேவ பக்தின்ற வார்த்தைக்கு அர்த்தம். புரிஞ்சுதான் நான் உங்களுக்கு சொல்றது. வசனம் 25 சொல்ல போற சுயாதீன பிரமாணன்றது 2 வசனம் 8 சொல்லப்பட்ட ஒட்டுமொத்த பழைய ஏற்பாடு நியாய பிரமாணத்தை ஒரு கட்டளையில நிரப்பி வெளிப்படுத்தி இருக்கிறார் இந்த இடத்துல யாக்கோபு. அது ஏற்கனவே இயேசு சொன்ன வார்த்தை தான். மறுபடியும் வசனம் 26 உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தியுள்ள என்று எண்ணினால், தேவ பக்தியுள்ள என்று அதாவது நான் தேவனை ஆராதிக்கிற மெய்யான ஒரு உண்மை உள்ள ஒரு விசுவாசி என்று நீங்கள் உங்களை இந்த பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற காணிக்கைகளையும் பண்டிகைகளையும் அனுசரித்து சடங்குக்கு அடுத்த காரியங்களை தேவாலயத்தில் போயிட்டு செய்து நான் ஒரு உண்மை உள்ள தேவ பக்தி உள்ள தேவன் விரும்புகிற ஒரு விசுவாசி என்று நீங்கள் உங்களை சொன்னதே ஆனால், நீ சொன்னதற்கு வசனம் 26 உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற ஜீவனை கொண்டு வசனம் 17-18 தேவன் நம்மை மறுஜென்ம மூலிக்கினாலே பிறப்பித்த ஒரு விசுவாசிக்கு மாத்திரம்தான் நாவை அடுக்க முடியும், வேற யாராலையும் அடுக்க முடியாது. 3:8 போனத்துல வாசிச்சதை ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறேன். நாவை அடுக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. தெளிவா இருக்கா? யாருடைய நாவையும் யாராலையும் அடக்கவே முடியாது. எத பலத்தினாலே? இப்பிரபஞ்சத்தின் பலத்தினாலே. இப்பிரபஞ்சத்தின் பிறப்பில பிறந்த எந்த ஆட்களும் தங்களுடைய நாவை அடக்க வாய்ப்பில்லை. ஆகிய 2 சொன்ன வார்த்தை, நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷயம் நிறைந்ததுமா இருக்கிறது. எது? ஒரு மனுஷனுடைய நாவு. அப்ப அந்த நாவை அடக்க வேண்டும் என்றால் இந்த பிரபஞ்சத்தில் பிறந்த இந்த மாதிரி இப்படியாப்பட்ட ஒரு பிறப்பு போதாது. இந்த நாவை அடக்க வேண்டும் என்றால் பரலோக ராஜ்யத்தின் பிறப்பு தேவைப்படுகிறது. வரப்போகிற கர்த்தருடைய சிருஷ்டிப்பின் பிறப்பு நமக்கு ரொம்ப அவசியமாய் தேவைப்படுகிறது. ஆகையால் தான் கர்த்தர் நம்மை சிருஷ்டிப்புக்கு அடுத்த மறுஜென்ம மூலிக்கினாலே மறுபடி நம்மை பிறப்பித்திருக்கிறார். ஹல்லேலூயா. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்படி நம்மை மறுஜென்ம மூலிக்கினாலே மறுபடியும் பிறப்பித்த நம்முடைய பிதாவாகிய தேவன் நாவை அடக்கத்தக்கதான ஒரு புது சிருஷ்டியை நமக்கு கொடுத்திருக்கிறார். புது மனுஷன் நம்மளை ஆக்கி இருக்கிறார். ஆகையால் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படுற அந்த சடங்குக்கு அடுத்த பண்டிகைகளையும் அந்த காணிக்கைகளையும் நீ தேவாலயத்தில் போயிட்டு ஆராதனை செய்து நான் உண்மையுள்ள ஒரு தேவ பக்தி உள்ள ஒரு மனுஷன் என்று சொல்லி உன்னுடைய நாவை நீ அடக்காமல் இருந்ததே ஆனால் நீ இன்னும் மறுஜென்ம முழுக்கினாலே பிறவாத ஒரு மனுஷன் என்று இந்த இடத்துல யாக்கோபு ரொம்ப அருமையாய் நிரூபிக்கிறார். 26 உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தியுள்ள என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். 23 எண்ணத்தினாலில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாமுகத்தை பார்க்கிறவன். வசனம் 26 உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தியுள்ள என்று எண்ணினால், பார்ப்பது எண்ணுவது, டொகையோ என்பதன வார்த்தைக்கு எண்ணுவது, திங்கிங். நீ உன்னை நினைச்சிட்டு இருக்கிற உன்னுடைய ஒப்பீனியன், உன்னை குறித்துள்ள உன்னுடைய ஒப்பீனியன், உன்னை குறித்துள்ள உனக்கு இருக்கிற எண்ணங்கள் என்னன்னாக்கா, நீ கர்த்தரை காணிக்கினாலும் பலிகளை செலுத்துவது நிமித்தமாக, கர்த்தரை தொழுது கொள்றது நிமித்தமாக உண்மை உள்ள ஒரு விசுவாசி, தேவராஜ்யத்துக்கு அடுத்த ஒரு விசுவாசி என்று நீ பாவித்துக் கொண்டிருக்கிறாய். ஆனால் உன்னுடைய நாவை நீ அடக்காமல் இருக்கிறாய். நாவு அடங்கல உந்து. நாவை அடக்காத பட்சத்தில் அதுவே ஒரு பெரிய நிரூபிக்கிற ஒரு காட்சியா இருக்கிறது. என்ன? நீ பரலோக ராஜ்யத்தின் விசுவாசி அல்ல, பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்த ஜீவனை உடையவன் அல்ல. இந்த நாவை அடக்கிற விஷயத்தை கொஞ்சம் உங்களுக்கு மேல்நோட்டமாய் சொல்ல விரும்புகிறேன். என்றால் 3ஆம் அதிகாரத்தில் போகும்போது அது குறித்து ரொம்ப டீட்டெயில்டாக நமக்கு நாவு அடக்குறதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாவு அடக்குவதற்காக உலகத்தாருடைய முறைமைகள் மௌன விரதம் இருக்கிறாங்க. பேசாமல் இருக்கிறது, கொஞ்ச நேரம் ஒரு நாள் பேசாமல் இருக்கிறது, என் நாவை கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றது. எந்த மனுஷனாலும் வேத வாக்கிய தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, இப்பிரபஞ்சத்தில் பிறந்த எந்த மனுஷனாலும் தன்னுடைய நாவை அடக்க வாய்ப்பில்லை. நாவை அடக்க வேண்டும் என்றால் புதிய சிருஷ்டிப்பு, புதிய மனிதன்
பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்த மனிதன் உள்ளத்திலே பிறந்தால் ஒழியே அந்த மனுஷனுடைய சுபாவம் தான் பழைய மனுஷனுடைய நாவை அடக்க முடியும். இப்பிரபஞ்சத்தின் மனுஷனாலே நாவை அடக்க வாய்ப்பில்லை. ஏன்? இப்பிரபஞ்சத்துக்கு அடுத்த மனுஷன் தன்னுடைய நாவை திறந்து எதை சொல்லுகிறானோ அதை செய்யவோ தான் சொன்னதை ஆண்டு கொள்ளவோ சாமர்த்தியம் இல்லை எந்த மனுஷனுக்கும். வாயத்திலிருந்து நீங்கள் நானும் பேசுறோம் தெரியுமா? உலக ரீதியாக நீங்கள் நானும் பேசுற வார்த்தையை முதலாவது செய்வதற்கு உனக்கு எனக்கு சாமர்த்தியம் இல்லை. ஆகையால் நீங்கள் நானும் சொல்வதெல்லாம் பொய், ஏமாற்றம், பித்தலாட்டம் தான் அது. ஏன்னா உங்க நாவை உங்களால் ஆண்டு கொள்ள முடியும். முதலாவது பேசாமல் இருப்பதற்கு கண்ட்ரோல் கொண்டு வருவதற்கு நம்மால முடியாது. பேசின வார்த்தையை நிறைவேற்றுவதற்கும் நம்மால முடியாது. ஆகையால் தான் நம்முடைய நாவு கர்த்தர் ராஜ்யத்துக்குள்ளாக பிறந்ததையும் கர்த்தர் ராஜ்யத்துக்குள்ளாக பிறவாததையும் ரொம்ப தெளிவாக எடுத்து காண்பிக்கிற நாவா இருக்கிறது. போன வாரத்தில் நான் 3ஆம் அதிகாரத்தில் வாசித்து காண்பித்தேன். சாபமும் ஆசீர்வாதமும் கேட்டேன், பாட்டெல்லாம் பாடினேன், காணிக்கை செலுத்தினேன். எல்லா சடங்குக்கு அடுத்த ஒரு விசுவாசியுடைய செயலுக்கு அடுத்த எல்லா சடங்கையும் நான் செஞ்சு முடிச்சேன் என்று நீ உன்னை வஞ்சித்து தேவ பக்தியா இருக்கிற என்று உன்னை பாவித்து உன்னை நீ ஏமாற்றிக் கொள்ளாதே. அது உன்னை நீ வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு லட்சணத்துல விசுவாசிகள் இருக்கணுன்றது பிதாவாகிய தேவன் விரும்புவது கிடையாது. அங்கத்தான் அவருக்கு டிசப்பாயிண்ட் ஆகுறது. அவருக்கு ஒரு குறிப்பிட்ட கிறிஸ்துவுக்குள்ளாக பிறந்த விசுவாசிகள் ஒரு நல்ல வளர்ச்சி அடைந்து ஒரு நல்ல சுபாவத்தை காண்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அது உங்களுக்குள்ளாக உண்டாக வேண்டும். அது சில பேருக்கு வயசு 5 இருக்குமே தவிர கிறிஸ்துவுக்கு அடுத்த ஒரு சுபாவமே வர்றது கிடையாது. வயசு பார்த்தா 60-70 வரைக்கும் போயிட்டு இருக்கோம். 30-40 வருஷமா சபையில் இருப்பாங்க. ஆனால் ஆண்டவராகிய இயேசு போலவே வாழ்ந்து பிதாவாகிய தேவன் எதிர்பார்க்கிற அந்த குணலட்சணங்கள் அவங்க மூஞ்சிலையும் அவங்களுடைய வாயிலையும் நடக்கையிலையும் தெரியவே தெரியாது. பிதாவாகிய தேவன் ஏமாந்து போகிறார். நீங்கள் ஏமாற்றுகிறீர்கள், நாம் ஏமாற்றுகிறோம். யாரை? பிதாவாகிய தேவனை. அவர் எதிர்பார்த்த வளர்ச்சி நாம் காண்பிக்காமல் இருக்கிறோம். அது ரொம்ப தப்பு என்பதை நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப எப்படிதான் பிதாவாகிய தேவன் எதிர்பார்க்கிறாரு? நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் எதிர்பார்க்கிறார். அத்தை நம்ம அவரை ஏமாத்திடக்கூடாது. அவர் ஒரு எதிர்பார்ப்போடு கூடத்தான் நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள்ளாக அல்லது பிதாவாகிய தேவன் நம்மை வசனத்தை கொண்டு மறுபடியும் பிறப்பித்திருக்கிறார். அந்த ஒரு லட்சணம், அந்த ஒரு வடைபரம், அந்த ஒரு ஆட்டிடியூட், அந்த ஒரு ஆக்ஷன், அந்த ஒரு செயல்கள் பிதாவாகிய தேவன் குறிப்பிட்ட காலத்துல பார்க்க விரும்புகிறார். சில பேர் அதை காட்டுறதே கிடையாது, காட்ட விருப்பமும் இல்லை. ஏன்? கேட்கிற நிலையிலே அவர்கள் இருக்கிறார்கள். யார் அதை காண்பிப்பார்கள்? இப்போ வசனம் இதுதான் இன்றைக்கு நான் உங்க மத்தியிலே வெளிப்படுத்த போகிற ஒரு விஷயம். சில நிமிஷங்களுக்குள்ளே இந்த சத்தியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். வசனம் 25. சுயாதீன பிரமாணமாகிய பூர்ண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாய் இராமல் அதற்கு ஏற்ற கிரியை செய்கிறவனாய் இருந்து தன் செய்கையில் பாக்கியவானாய் இருப்பான். இங்கேதான் நீங்க கொஞ்சம் கவனிக்க வேண்டும். சுயாதீன பிரமாணத்தை முதலாவது உற்று பார்த்து, வசனம் 23 சொல்றது போலவே அவனும் பார்த்தான், உற்று பார்க்கவில்லை. அந்த உற்று பார்க்கிறதுக்கான அர்த்தத்தை நான் உங்களுக்கு போன வாரத்திலே சொன்னேன். கிட்ட போய் குனிஞ்சி அந்த ஒரு கண்ணாடியை பார்க்கிற ஒரு சுபாவத்தை தான் இந்த இடத்துல சுயாதீன பிரமாணமாகிய ஜீவ வார்த்தையை கிட்ட போய் குனிஞ்சி பார்ப்பது, உத்து பார்த்துட்டே இருக்கிறது. எது வரைக்கும்? பார்க்கிற மனுஷனுடைய முகம் தெரியும் வரைக்கும். மேல கூட வசனம் 23 எண்ணத்தினாலில் ஒருவன் திருவசனத்தை கேட்டு அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னை தானே பார்த்து அவ்விடம் விட்டு போன உடனே அவன் தன்னுடைய முகம் பரிபூர்ணமாக சம்பூர்ணமாக தெரியறதுக்கு முன்னாடியே எழும்பி போயிடுறான். அப்ப அவன் என்னத்தை தான் பார்த்திருப்பான்? தன்னுடைய முகத்தை அவன் பார்க்கவில்லை, மேல்நோட்டமாக போடப்பட்ட உடைய மாத்திரம் பார்த்துட்டு போயிருக்கிறான் அவன். அப்ப இருந்த ஒரு கண்ணாடி நான் உங்களுக்கு போன உறவே சொன்னேன். அது ஒரு உற்று பார்த்தால்தான் நம்மளுடைய வடிவு அந்த இடத்துல கொஞ்சம் தெளிவாக தெரியும். ஸோ இந்த இடத்துல திருவசனத்தை உற்று பார்த்து குனிஞ்சி அத்தியே பார்த்துன்னு இருந்து நம்முடைய முகம், நம்மளுடைய சரீரத்தின் வடிவு தெரியற வரைக்கும் உத்து பார்த்துட்டே இருக்கிறவனுக்கு தான் அவனுடைய சரீரத்தின் நிலை என்ன என்பது விவரமாய் புரியும் அவனுக்கு. அதே போலதான் சுயாதீன பிரமாணமாகிய கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள கண்ணாடி போல இருக்கிற அந்த பிரதானமான கட்டளை, உன்னை நீ நேசிப்பது போல
பிறனையும் நேசிப்பாயாக என்பதன் அற்புதமான அந்த கட்டளையை அது உன் கடைபிடித்தோமே. ஆனால் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட ஒட்டுமொத்த பிரமாணங்கள் 613 இருக்குதுன்னு சொல்றாங்க. நான் இதற்கு எண்ணி பார்த்தது கிடையாது. அந்த 613 பிரமாணங்களையும் கடைபிடித்த நிலையில நாம் நிற்கிறோம். பரிபூர்ணமான ஒரு நிலையில் இருப்போம். நம்மை நேசிப்பது போல பிறரை நேசித்ததே. ஆனால் அந்த ஒரு பிரமாணத்தை உற்று பார்த்து கொண்டே இருக்கிறவனுடைய சுபாவத்தை நேரத்தை சொல்லப்பட்டது. பிதாவாகிய தேவன் 25 சொல்ற வண்ணமாக தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிறந்த ஒரு விசுவாசி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இது உங்களை குறித்தும் என்னை குறித்தும் பிதாவாகிய தேவன் எதிர்பார்க்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. அவரை நம்ம டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாது. என்னது 25 இன்னொரு செய் சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை முதலாவது உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே பாராமெனோ என்பதன வார்த்தைக்கு அர்த்தம் அதிலே தங்குகிறவன், அதிலே வாசம் பண்ணுகிறவன், அதோட கூட இருக்கிறவன். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அபாய்ட், ரிமெயின், லீவ். உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே, அந்த ஜீவ வார்த்தையை என்பதான கண்ணாடியை விட்டு அவனுடைய முகத்தை அவன் திருப்பவே இல்லை. அத்தையே ஊத்து பார்த்து கொண்டிருக்கிறான். கண்ணாடியை பார்த்த உடனே அதோடு கூட அப்படியே வாழ ஆரம்பிச்சுனா கூடவே வச்சுக்கிறான் அந்த கண்ணாடியை. அவன் அந்த கண்ணாடி என்பதான ஜீவ வார்த்தை சுயாதீன பிரமாணமாகிய பூர்ண பிரமாணத்தை விட்டு அவன் போகவில்லை. எது வரைக்கும் அவன் அத்தையை உற்று பார்த்து அதோடு கூட நிலைத்திருந்தான்? 1 அதிகாரம் வசனம் 25 சுயாதீன பிரமாணமாகிய பூர்ண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை முதலாவது என்ன பண்றதுல மறக்கிறவனாயிராமல் அதை கேட்ட கிரியை செய்கிறவனாய் இருந்து தன் செய்கையில் பாக்கியவானாய் இருப்பான். நன்றாக கவனிக்க வேண்டும். முதலாவது உற்று பார்க்கிறான், இரண்டாவது அதிலே நிலைத்திருக்கிறான், மூணாவது அதிலே நிலைத்திருக்கிறபடியால் அவன் கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் மேல இருக்கிறத மறந்துடுறான். இவன் மறக்கிறவனாயிராமல் தன் செய்கையிலே பாக்கியவனாய் இருப்பான். என்னத்தை விட்டு பார்த்துட்டு இருக்கிறானோ அவன் பார்த்த அந்த ஒரு காட்சியை அவன் நடைமுறையிலே செயல்படுத்தி காண்பிக்கிறான். இந்த ஒரு எதிர்பார்ப்பு, இந்த ஒரு வளர்ச்சி, இந்த ஒரு செயலை தான் பிதாவாகிய தேவன் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிறார். ஆகிய தான் அவருக்கு பேர் பிதா. எவ்வளவு பேர் இங்க பிதாவா இருக்கிறீங்க உங்க பசங்களுக்கு? அதாவது எவ்வளவு பேர் இங்க அப்பாவா இருக்கிறீங்க? உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் உங்க பிள்ளைகளை குறித்து. என் பொண்ணு குழந்தை, என் பையன் குழந்தை வளர்ந்தா இந்தந்த வயதில் இந்தந்த குறிப்பிட்ட காலாவதியிலே அந்த அவள் அல்லது அவன் இப்படி இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்கு. ஆனால் நீங்க ஏமாந்தா போவீங்க. Children always disappoint you. உங்கள் பிள்ளைகள் உங்களை எப்போதும் ஏமாற்றுவார்கள். நீங்க என்னதான் எதிர்பார்த்தா அவங்களுக்கு கல்வியை கொடுத்து, ஆகாரத்தை கொடுத்து, உடையை கொடுத்து, எனக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும், என்னோட எதிர்பார்ப்புபடி இருக்கணும் என்று நீங்கள் விரும்பினாலும் he doesn't achieve. அத்தை அவன் நிறைவேற்ற மாட்டான், அத்தை அவள் நிறைவேற்ற மாட்டாள். பிதாவாகிய தேவன் நம்மை மறுபடி பிறப்பித்த தகப்பன், பரலோக தகப்பன், நாம் குறிப்பிட்ட வளர்ச்சி அடைந்து குறிப்பிட்ட சுபாவங்களின் குணாதிசயங்களையும் குணலட்சணங்களையும் இங்கேயே இப்போவே காண்பிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். 25 மாதம் ஒரு கேள்வி கேட்பேன், நீங்கள் அதற்கு எனக்கு இப்போ பதில் சொல்ல வேண்டும். இங்கிருந்து தான் நீங்கள் கொஞ்சம் தீவிரமாய் கவனிக்கணும். சில நிமிஷங்கள். சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதில் நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாய் இராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாய் இருந்து தன் செய்கையில் பாக்கியவனாய் இருப்பான். அந்த பாக்கியவனாய் இருப்பான்ற விஷயத்தை நம்ம அப்போ பார்க்கலாம். அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாய் இருப்பான். என்ன அந்த கிரியை? சுயாதீன பிரமாணமாகிய உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆவியோடு, மனதோடு, ஆத்மாவோடு அன்பு கூறுவையாக என்பது பிரதானமான கற்பனை. அதற்கு அடுத்து 2வது பிரதானமான கற்பனை என்னவென்றால், நீ உன்னை நேசிப்பது போல் பிறனை நேசிப்பையாக. அந்த ஒரு 2வது பிரமாணத்தை நீ உற்று பார்த்து கொண்டே இருந்து அதோடு கூட நீ வாழும் பொழுது நீ பார்த்த அந்த சத்தியத்தை மறக்கிறவனாய் இராமல் அந்த சத்தியத்துடைய ஆழமான அர்த்தம் இன்னது என்று உனக்கு வெளிப்படுத்தி அந்த சத்தியம் சுயாதீன பிரமாணம் உனக்கு சுதந்திரத்தை கொடுத்து அந்த சத்தியத்தின்படியே உன்னை செய்ய வைக்கிறது. புரிஞ்சுதுங்களா? அதுக்கு தான் அந்த சத்தியத்துக்கு பேர் ரொம்ப அற்புதமா கொடுத்திருக்கிறாரு. The law of liberty, freedom, unconstrained,
சுயாதீன பிரமாணம் அது. அந்த ஜீவ வார்த்தையை நீங்கள் நான் ஒத்து பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அந்த ஜீவ வார்த்தை பழைய வாழ்க்கை கடத்த விஷயத்தை நம்மை சுத்திகரிக்கிறது. வசனம் 21, ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும். அந்த பழைய சுபாவமாகிய அழுக்கையும் கொடிய துர்குணத்திலிருந்து நம்மை ரட்சிக்கிறது ஜீவ வார்த்தை. அதுக்கு பேர் தான் சுயாதீன பிரமாணம். பழையசிலேருந்து நம்மை காப்பாற்றுது, பழைய அடிமைத்தனத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கிறது. அந்த விடுதலை கொடுத்தது மாத்திரமல்ல, கர்த்தருடைய அந்த அருமையான கண்ணாடி போல் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தரை அன்பு கூறுவாக என்பதையும் பிறனை நேசிப்பாய் என்பதான அருமையான அந்த பிரமாணத்தை நீங்கள் நானும் கடைபிடிக்கத்தக்கதாக அதுக்கு ஏற்ற சுதந்திரத்தை நமக்கு கொடுக்கிறது. விட்டு விலகவும் சத்தியத்தை கடைபிடிக்கவும் இந்த சுயாதீன பிரமாணம் உங்களுக்கும் எனக்கும் வழிவாசலை திறக்கிறது. அது கிடைக்கும் வரைக்கும், அந்த ஜீவ வார்த்தை அந்த வழிவாசல் திறக்கும் வரைக்கும் சத்தியத்தை கேட்கிற மறுபடியும் பிறந்த ஒரு விசுவாசி அதை ஒத்து பார்த்துட்டே இருக்கிறான். எது வரைக்கும்? அந்த ஜீவ வார்த்தை பழைய கழுவி சுத்திகரித்து அந்த வார்த்தை கீழ்ப்படியத்தக்கதான நிலைக்கு கொண்டு போகிறது. என்ன அந்த கீழ்ப்படிதல்? இந்த ஒரு சீனை தான் பிதாவாகிய தேவன் உங்கள்கிட்ட என்கிட்ட எதிர்பார்க்குறாரு காட்டணும்ட்டு. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பிறகு அதோடைய அர்த்தம் நான் உங்களுக்கு சொல்லுவேன். நான் என்ன அந்த கிரியை என்னன்னு நான் உங்களுக்கு சீக்கிரமாக சொல்லி முடிப்பேன். இவ்வளோ பேர் நான் என்னை எப்படி நேசிக்கிறனோ அதே போல தான் இன்னொரு விசுவாசி இன்னொரு மனுஷன் நேசிக்கிறேன். நான் அதை ரொம்ப அற்புதமாக நான் உங்களுக்கு அதை வாசிக்கிறேன். ஓகே, மலப்பிரசங்கர் சொல்லுவார், மத்திய சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் வசனம் 12, ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். அர்த்த வார்த்தை என்ன? இதுவே நியாய பிரமாணமும் முஞ்சு போச்சுன்றார் பழைய ஏற்பாடு ஃபுல்லா. உன்னை நீ நேசிப்பது போல் பிற நேசின்ற வார்த்தை எப்படி நம்ம கர்த்தர் எப்படி போட்டிருக்கிற பாருங்க, என்ன அருமையான வார்த்தை. ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ, மனுஷர் உங்களுக்கு என்னெல்லாம் செய்ய நீங்க விரும்புறீங்க? அன்பு கூறணும், அரவணிக்கணும், வீட்டுக்கு போனால் மதிக்கணும், மரியாதையா பேசணும், என்ன நீங்க எதிர்பார்க்குறீங்க அவைகளையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். செஞ்சிட்டீங்கன்னா நியாயப்பிரமாணம், தீர்க்க தரிசனம், ஒட்டு மொத்தம் 39 புஸ்தகம் பழைய ஏற்பாட்டில் இருக்குது இல்லையா, நீ கரிச்சு குஷ்டன் அர்த்தம். அது நமக்கு என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோமோ அதை மற்றவங்களுக்கு செய்ய கற்றுக்கொள்ளுங்க. அதல்லவா சுயாதீன பிரமாணம். இப்போ புரியுதா? நீங்கள் நானும் சுயாதீன பிரமாணத்தை ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் உத்து பார்க்கவே இல்லை. பண்ணக்கூடாது அன்பானவர்களே. சின்ன ஒரே ஒரு அந்த பிரமாணம் தான் சாதாரணமான பிரமாணம் கிடையாது. அது எது? உன்னை நீ நேசிப்பது போல் பிறரை நேசிப்பாயாக என்பதான வார்த்தை. நான் பிறனை நேசிப்பன தவிர பிறனுடைய பாவமான காரியத்தை நேசிக்க மாட்டேன். நான் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அது நீ ஒத்து பார்த்தா தான் தெரியும். அது உன்னை நான் நேசிக்கணும் தவிர நீ செய்யற சாக்கடை நான் செய்ய மாட்டேன், ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நீ பண்ற அந்த பழக்க வழக்கங்களை நான் செய்ய மாட்டேன். ஆனா உன்னை நான் நேசிக்கிறேன், என்னை நேசிப்பது போல் நான் உன்னை நேசிக்கிறேன். அந்த ஒரு கட்டளையில எல்லாமே அடங்கி நிரம்பி வழி. பொருள் யாரும் திருடக்கூடாது என்று நினைக்கும் பொழுது நானும் யார் பொருளும் திருடக்கூடாது. என் வீடு சுத்தமா இருக்கணும்னு விரும்புறது போல மத்தவங்க வீட்டை போய் நான் அசுத்தம் படுத்தக்கூடாது. சில பேரை பார்த்துக்கலாம், சில பேரண்ட்ஸ் அவங்க வீட்டை கிளீன் பண்ணிட்டு அவங்க பசங்களை சொந்தக்கார வீட்டுக்கு அமுச்சு விட்டுறது. ஏன்னா அதுங்க வீட்டில் இருந்தால் ஃபுல் நாரை வச்சு அழுக்கு பண்ணிவிடும் இல்லையா, அதனால வீட்டை இவங்க சுத்தம் பண்ணிட்டு மற்றவங்க வீடு என்ன போடுன்னு சொல்லிட்டு அங்கே அமுச்சு விட்டுறது. இதுதான் மெய்யான அன்பா? சின்ன 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 விஷயத்தெல்லாம் நம்ம எல்லாத்தையும் இந்த கட்டளை மீறி நடக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம் என்போம். நம்மை நாம் நேசிப்பது போல் பிற நேசிப்பையாகின்ற கட்டளை நீங்கள் நான் நினைக்கிற மாதிரி சாதாரணமான பிரமாணம் கிடையாது. ஒருத்தராலும் அதை கடைபிடிக்க முடியாது. இயேசுநாதரை தவிர. கணவர் உங்களை அன்பு கூறனாக்கா நீங்க சொல்ற வார்த்தை இது ஒண்ணுதான். வேதாமத்தை ஊத்து பாத்தியா கண்ணாடியா? எதை ஊத்து பாத்தியா? காலைல நான் பிரேயர்லாம் பண்ணேன்ன? இல்ல கண்ணாடி போல இருக்கிற சுயாதீன பிரமாணத்தை ஊத்து பாத்தியா? இன்னைக்கு ஏன் மிருக மாதிரி நடந்துகிற? உன்னை நீ நேசிப்பது போல் பிற நேசிப்பாயா என்பதான ஜீவ வார்த்தை ஒத்து பாத்தியா? அதன்படி நடந்துன்னு இருக்கிறியா? நீ தாறுமாற கேட்கிற வார்த்தை பேசுறியே, நான் உனக்கு பேசினா எப்படி இருக்கும்? அது ஏத்துக்குவியா நீ? அப்ப நீ மாத்திரடி மத்தவங்களை பேசலாம் சொல்ற வேத வாக்கியம் என்னப்பா சொல்லுது? இயேசுநாதர் மலைப்பிரசல என்ன சொன்னாரு? ஜனங்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாயோ அதே நீ அவங்களுக்கு செய்யணும் சொல்லப்பட்டுக்குது. நீ என்ன விரும்புற? என்னை பார்த்து என்னை அடிக்கணும், என்னை ஒதிக்கணும், என்னை திட்டணும், என்னை சபிக்கணும் சொல்லிட்டு வீட்டுக்கு இது பண்ணின்னு இருக்கிற, அதே நான் உனக்கு பண்ணிட்டா ஏத்துக்கிறியா? இதெல்லாமே அந்த ஒரே ஒரு பிரமாணத்தை மீறுகிற ஒரு கெட்ட சுபாவம் உடையவர்கள். அதனால தான் பிதாவாகிய தேவன் எவ்ரிடே எல்லா நாளும் டிஸப்பாயிண்ட் ஆகிறார். நம்மை நாம் நேசிப்பது போல் பிறரை
ரெண்டாவது இடத்துல கீழே போகுது. பாதபட்சம் மனுஷனை கொல்லுவதற்கு சமானன்னு சொல்லப்படுது. உனக்கு பிடிச்சவங்களாம் சாப்பிடணும், மற்றவங்களாம் சரியா சாப்பிடக்கூடாதா? கூட எல்லாருக்கும் கூட உங்களை எல்லோரும் அதிகமாக நேசித்து உங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்க வேண்டும் என்றால் அதோட 2 மடங்கு நீங்க எல்லாருக்கும் தரணும். அதான் வேத வாக்கியத்துடைய தாத்பரியம். ஏன்னா ஒருத்தரும் மதிக்கிறதுல ஃபர்ஸ்ட் நாம மதிக்க தெரிஞ்சு பார்க்கறது சுயாதீன பிரமாணமாக என்பதான கண்ணாடியை அதை பார்த்துட்டே இருக்கணும். பார்க்க உங்களுடைய அந்த உள்ள இருக்கிற மனுஷன் மகிமை மேல் மகிமை அடைந்து பிரகாசிக்கும் பொழுது, அப்படியே கிளிட்டர் ஆகும் பொழுது, ஷைனிங் ஆகும் பொழுது, மனைவி மாறின்னு அப்படியே பார்த்துட்டு வா இந்த மாதிரி புருஷனா ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிறாரு. 1:25 சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருப்பான். என்ன கேட்கிறதற்கு ஏற்ற கிரியை? இங்கே கொஞ்சம் கவனிங்கள், சில நிமிஷங்கள் தான். 27 1:27 திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தி. 26 சொல்லப்பட்ட பொய்யான வீணா இருக்கிற பக்தி, அதை பத்தி நான் சொல்லி முடித்தேன். கேட்கிறோம் செய்யறது அது. ஆனால் 25 சொல்லப்படுற அற்புதவனமான அந்த கிரியைக்கு தெரியுமா? அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாய் இருந்த அந்த கிரியை என்னவென்றால் வசனம் 27 முதலாவது திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான மாசில்லாத பக்தி. அந்த சுத்தமான மாசில்லாத பக்தி குறித்து நான் அப்பமா உங்களுக்கு சொல்ல வருகிறேன். 25 சொல்ல போற அந்த கிரியை என்ன தெரியுமா? நீங்களும் நானும் கர்த்தருக்கு ஏறெடுக்கிற பசுத்தமுள்ள ஆராதனை என்ன தெரியுமா? பக்தி உள்ள ஆராதனை என்ன தெரியுமா? திக்கற்றவர்களையும் விதவைகளையும். யார் இந்த 2 கூட்ட மக்கள்? திக்கற்ற பிள்ளைகள் யாரு? சொல்ற வார்த்தையை கொஞ்சம் கவனித்து பாருங்க. 27 திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியா இருக்கிறது. 25 வாசித்து நான் 27 வாசிப்பேன் உங்களுக்கு புரியுறதுக்காக. சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதில் நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாய் இருந்து தன் செய்கையில் பாக்கியவனாயிருப்பான். என்ன அந்த செய்கை? 27 திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியா இருக்கிறது. அப்ப 25 சொல்லப்படுற அந்த கிரியை புரிஞ்சுதா உங்களுக்கு என்னான்ட்டு? என்ன அந்த கிரியை சொல்லுங்க பார்க்கலாம். திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் பராமரிக்கும். அங்க சொல்லப்படாத ஒன்று சொல்ல விரும்புகிறேன். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும், widows not widower. கணவனை இருந்த விதவைமார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு தவிர மனைவியை இருந்த அவங்க சொல்லப்படலைங்க. ஏன் புருஷர்கள் அங்க ஆட் பண்ணல? because you die before your wife die, that's why. எதற்காக அந்த இடத்துல widowers குடிக்கல? திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகள் என்றது சொல்லப்பட்டிருக்குது. அப்ப மனைவி இருந்து போன விடோவர் கதையெல்லாம் என்ன? கர்த்தர் ஆம்பளைங்களை குறித்து அவ்வளவு கவனிக்கிறது கிடையாது. விதவைகளையும் திக்கற்ற பிள்ளைகளையும் விசாரிக்க வேண்டும். யாரு? ஊழியக்காரங்க கிடையாதுங்க, விசுவாசிகள். சுயாதீன பிரமாணம் என்பதான கண்ணாடியை பார்க்கிற ஒட்டுமொத்த விசுவாசிகள், பிதாவினால் பிறந்த எல்லா விசுவாசிகளும், திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் அவங்க படுற உபத்திரவத்திலே அவர்களை போய் விசாரிப்பதுதான் சுயாதீனத்தை உற்று பார்த்து அதற்கேற்ற கிரியை செய்கிறவன் என்பார் வார்த்தை கருத்து. ஏன் இந்த கேட்டகரி மாத்திரம் இந்த இடத்துல போட்டிருக்கிறாரு? பழைய ஏற்பாடை எனக்கு எடுக்க நேரம் இல்லை. திக்கற்ற பிள்ளைகள் யாரு? யார் திக்கற்ற பிள்ளைகள்? தகப்பனை இறந்து போனவர்கள். விதவைகள் யாரு? புருஷனை இருந்து போனவர்கள். திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும்
நம்முடைய வேதாகமத்தின் தேவன் என்னவா இருக்கிறார் தெரியுமா? 27. திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்கிறதுமே என்ன வார்த்தை? என்ன வார்த்தை? பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியா இருக்கிறது. இந்த திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைமார்களுக்கும் நம்முடைய தேவன் என்னவா இருக்கிறாரு? சத்தமா என்னவா இருக்கிறாரு? அந்த வார்த்தை அங்கதான் போட்டிருக்கிறாரு. ஜோதியின் பிதா என்று வசனம் 17 சொல்லப்பட்ட பிறகு மறுபடியும் பிதா என்பதான வார்த்தை எங்க வருது? 27 வருது. மற்ற இடத்துல லார்ட், கர்த்தர், தேவன் தான் வரும். பிதான்ற வார்த்தை மறுபடியும் அங்க வருது. அப்ப திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைமார்களுக்கும் வேதாமத்தின் தேவன் அவங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி, கர்த்தர் அறிந்தாலும் அறியாமல் போனாலும் சரி, அவர்களுக்கு நம்முடைய வேதாமத்தின் தேவன் என்னவா இருக்கிறாரு? பிதாவா இருக்கிறார். நான் என்னத்துக்கு இது சொல்றேன்னு கொஞ்சம் கவனிக்கணும். அதே திக்கற்ற பிள்ளைகளையும் அதே விதவைமார்களையும் விசாரிக்கிற இந்த பிதாவுக்கு பிறந்த ஒரு விசுவாசி அந்த ஊழியம் செய்யணும்னாக்கா அவ என்னவா அவங்களுக்கு இருக்கணும்? ஆச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டு அங்க போய் வேற வேலை காட்டக்கூடாது. நாமளிங்க ரொம்ப மோசமான வேத வாக்கியம் எப்படி சொல்றது கொஞ்சம் கவனிக்கணும். பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக முக்கியமான ஆராதனை அவருடைய கண்ணாடி போல் இருக்கிற திருவசனத்தை உற்று பார்த்து அதில் நிலைத்திருந்து அதற்கேற்ற கிரியை செய்ய வேண்டும். என்ன அந்த கிரியை? திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் அவர்கள் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்க வேண்டும். எப்படி? திக்கற்ற பிள்ளைகளுக்கு ஒரு விசுவாசியும் தகப்பனா இருக்க வேண்டும். விதவைமார்களுக்கும் ஒரு விசுவாசியும் தகப்பனதா இருக்க வேண்டும். புரிஞ்சுதான்? வேற எந்த விதமான உறவுல போயிட்டு நீங்க அவங்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. ஏனென்றால் பிதாவாகிய தேவன் அவர்களுக்கு பிதாவா இருக்கிறபடியால் திக்கற்ற பிள்ளைகளுக்கு ஊழியம் செய்கிற ஒரு விசுவாசி தகப்பனா இருக்க வேண்டும். அது சகோதரி இருந்தாலும் சரி, சகோதரனா இருந்தாலும் சரி. ஏன்? அந்த ஒரு பிக்சரை தான் பிதாவாகிய தேவன் யாரெல்லாம் அவர் பிறப்பித்திருக்கிறாரோ அவங்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்கிற விஷயம் அது. 17-18 புரிஞ்சுதான் உங்களுக்கு? இது கொண்டு வரத்தான இவ்வளவு டைம் எடுக்க வேண்டியதாகி போச்சு. பிதாவாகிய தேவன் எப்படி திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைமார்களுக்கும் ஒரு பிதாவா இருந்து அவங்களுக்கு தேவையானதை சந்திக்கிறாரோ அதே போலதான் அவருக்கு பிறந்த ஒரு விசுவாசியும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைமார்களுக்கும் பிதாவுடைய நிலையிலே ஸ்தானத்தில் இருந்து அவர்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டும். இந்த இமேஜ் தான் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த ஒரு குணலட்சணம், இந்த ஒரு ஸ்தானம், இந்த ஒரு சுபாவம் வெளியே வர்றதா என் பிள்ளைகள்கிட்டன்னு பார்த்துட்டு இருக்காரு. ஏன்? பிதாவாகிய தேவன் செய்யற அதே ஊழியத்தை அவருக்கு பிறந்த ஒரு விசுவாசியும் இந்த திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைமார்களுக்கும் செய்யும் பொழுது அவரை போலவே இருக்கிறோம். செய்யறோமா? திக்கற்ற பிள்ளைகள் அந்த காலகட்டத்துல சுலபமா வந்து அடிமைக்கு தூக்கின்னு போயிடுவாங்க. விதவைமார்களுக்கு சேஃப்டி கிடையாது. பாதுகாப்பும் போஷிப்பும் ரெண்டுத்தையும் கொடுக்கிற ஒரு விசுவாசி திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைமார்களுக்கும் இந்த ஒரு ஊழியத்தின் நிமித்தமாக பிதாவை அவன் காண்பிக்கிறான். அவருக்கு பொருந்தன்றதை அவன் நிரூபிக்கிறான். இவங்களை வச்சு பிசினஸ் பண்ணிடக்கூடாது, இவங்களை வச்சு வியாபாரம் செய்யக்கூடாது, இவங்களை வச்சு அரசியல் நடத்திடக்கூடாது, இவங்களை வச்சு மகிமையை தேடக்கூடாது. சில ஊழியக்காரங்க இருக்கானுங்க பாருங்க, அவனுக்கு ஏதாச்சும் ஒரு அரிசி குத்தா பருப்பு குத்தாக்கா எல்லாத்துலயும் விளம்பரம் போட்டு வறுமையில அவன் திக்கற்ற பிள்ளைகளை ஒண்ணுமே இல்லாத அனாதை பிள்ளைங்க. அவங்களுக்கு செய்யறத 10 பேருக்கு நீ காட்டி அவனை வச்சு நீ மகிமையை தேடினுங்கிறியா? நீ அது பிதாவுடைய சுபாவமே இல்லையே. பிதாவோட சுபாவம் அது இல்லையே. எல்லாத்தையும் மயக்க போட்டு சொல்றது, நான் இவங்களுக்கு அவ்வளவு பண்ண, அவங்களுக்கு இவ்வளவு பண்ண. நம்முடைய பிதாவாகிய தேவன் யாருக்காவது ஏதாவது பண்ணிந்து சத்தமா சொல்லியிருக்கிறாரா? இல்ல உங்களுக்கு எனக்கு பண்ணியிருந்தா அவர் யார்ட்டா போய் சொல்லியிருப்பாரா? அன்பானவர்களே, நாம தான் சொல்றோம் என் பிதா இப்படி பண்ணாருன்ட்டு. அதான் ஏன் ஆராதனை. இப்ப நாம மாத்திரம் மற்றவங்களுக்கு பண்ணிந்து ஊரெல்லாம் பண்ணோம்னாக்கா அது உண்மையான உன்னை நீ நேசிப்பது போல் பிற நேசிப்பையான் என்பது எனக்கு கண்ணாடியிலேருந்து வந்த ஒரு சுபாவம் அல்ல. அதுல நீ உன் மகிமையை தேடுற, அதுல உன் லாபத்தை தேடுற, அதை வச்சு நீ அரசியல் பண்ணிட்டு இருக்கிற. அவன் அரசியல்வாதிகாரம் பண்ணின்னு போறான், கர்த்தரை தெரியாதவன். நீயும் அப்படி பண்ணின்னு இருக்கணும். கடைசி வாசி முடிகிறேன் 27. திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும்
படுகிற உபத்திரம், அங்க சொல்லப்படுற உபத்திரம் வந்து பிரஷர், அழுத்தம். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் அவங்க படுற அந்த அழுத்தம், மன அழுத்தம், சரீர அழுத்தம், தரித்திர அழுத்தம், பாதுகாப்பு இல்லாத ஒரு அழுத்தம், பயம் என்பதான அழுத்தம், அந்த மாதிரி அழுத்தத்திற்குள் பட்டிருக்கிற இந்த விதவைமார்களையும் இந்த பிள்ளைகளையும் போயிட்டு நீ விசாரிக்க வேண்டும். விசாரிக்கின்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். நான் உங்களுக்கு எபிஸ்கோப்பே என்ற வார்த்தை எடுத்து பேசியிருக்கேன் ஈவினிங் சர்வீஸ்ல. அதே எபிஸ்கோப்பமா என்பதான கிரேக்க வார்த்தை அங்க போடப்பட்டிருக்குது. அதாவது ஒரு விதவையையும் திக்கற்ற பிள்ளைகளையும் கொஞ்சம் கண்ணோக்கி பார்த்து அப்சர்வ் பண்ணி அவங்கள போய் தனிமையாய் விசாரிக்கணும். யாரு? ஊழியக்கார ஒண்டி கிடையாது. ஒரு விசுவாசியுடைய கண்களிலே இந்த மாதிரி ஒரு விதவையும் இப்படியாப்பட்ட ஒரு திக்கற்ற பிள்ளை யாருன்னா கிடைச்சாங்கனாக்கா அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாய் ஆழமாய் செலக்ட் பண்ணி அவங்களை கவனிச்சு யாருக்கு தெரியாமல் பிதாவுடைய சுபாவத்துக்கு அடுத்த ஊழியத்தை செய்ய வேண்டியதா இருக்கு. அநேக மிஷனரிஸ் பத்தியெல்லாம் பேசணுக்கு ரொம்ப ஆசை. அதுக்கு நேரம் இல்லை. இன்னைக்கு தான் ஒரு நாள் பேசணும். எவ்வளவு மிஷனரிஸ் வந்து இங்க ஆர்ஃபனேஜ்ல தொடங்கி ஆரம்பித்தார்கள். ஆர்ஃபனேஜ் தொடங்கும் போதெல்லாம் ஆகாரம் கூட ஒரு நாள் கிடைக்காது சின்னங்களுக்கு, பசங்களுக்கு. வெறும் விசுவாசத்தில் அவர்கள் ஆகாரத்தை வரவழைத்திருக்கிறார்கள். அந்த மாதிரி மிஷனரிஸை நீங்க பார்க்கும்போது வேதத்தை சொல்ல போற பிதாவுடைய அப்படியே ஒரு சாயல் தெரியணும். ஜார்ஜ் மியூலர் என்பதான ஒருத்தர் இருக்கிறாரு, அற்புதமான ஊழியக்காரர். நூற்றுக்கணக்கான அநாதை பிள்ளைகளுக்கு அவர் உணவு போட்டு அவங்களுக்கெல்லாம் அப்பான்னு யாருன்னு கேட்டால் அந்த அநாதை பிள்ளைங்க, நூற்றுக்கணக்கான பிள்ளைங்க சொல்றது ஜார்ஜ் மியூலர் எங்களுக்கு அப்பா அம்மா எல்லாம் அவர் தான். பிதாவாகிய தேவன் தெரியுமா? அவரை பார்க்கும்போது தான் எங்களுக்கு தெரியுது. ஸோ இந்த அழுத்தம் படுற அவங்களுக்கு பாருங்க, உலகத்தில் பாதுகாப்பு இருக்காது. அந்த பசங்களுக்கு நாடு கடத்திடுறது, அவங்கள வச்சு பிச்சை எடுக்க வைக்கிறது, அவங்களுக்கு கை காலை ஒடிச்சு விட்டு ஏதாவது பண்ணி விட்டுறது, அவங்க உறுப்புகளை தேடிடுறது, அந்த மாதிரி மோசமான உலகங்க இது. கண் எடுத்துடுறது, அவ்வளோ ஒரு மனுஷனுடைய உயிரை கூட எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு மனுஷன் மிருகத்தோட மோசமாகறான் பூமியில் இருக்கிற மனுஷன். அவங்க கிட்ட இருந்து காப்பாற்றுறவன் யார் தெரியுமா? இந்த பிதாவுக்கு பொருந்துவன். இந்த பரலோக பிதாவுக்கு பொருந்துவன் இருக்கான் தெரியுமா? அவன் தான் இந்த மோசமான பிசாசு போல இருக்கிற ஜந்துக்கள் இருந்து காட்டுறது. அவன்கிட்ட யாரும் இருக்க மாட்டாங்க. அவன் வந்து பரலோக பிதாவுக்கு பொருந்துவான். அவன் பின்னாடி இருக்கிறது பிதாவாகிய தேவன். அவன் இல்லை இந்த ஜனங்களை காப்பாற்றுவான். ஒரு ஊழியக்காரர் இப்படியாக சாட்சி சொன்னார். அது நான் கண்ணால பார்க்கல, அது உண்மையா போயின்றது எனக்கு தெரியாது. நான் சாட்சி ரொம்ப பயங்கரமான சாட்சி. தள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் ஒரு பெரிய ஆர்ஃபனேஜ் ஒரு குறிப்பிட்ட ஃபாரின்ல வந்து தொடங்கினார்கள் 1960s. அந்த இடத்துல அந்த ஆர்ஃபனேஜ் வந்து மலை பக்கத்துல கடல் பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன இடத்துல அந்த ஆர்ஃபனேஜ் இருந்தது. இப்படி அனாதை பசங்களா கொண்டு வந்து அபார்ஷன் பண்ண போற எல்லா ஸ்திரீங்களையும் இவங்க போய் சந்திச்சு அபார்ஷன் பண்ணாதீங்க, அந்த குழந்தைங்களை கொள்ளாதீங்க வயிற்றுன்னு சொல்லிட்டு குழந்தைங்களை பிரிப்பிச்சு நீ பார்க்கலாம் பரவாயில்ல சொல்லிட்டு அப்படியே பிறந்து பச்சை குழந்தைங்களை முத்திக்கி வந்துருவாங்க. கொண்டு வந்து பார்க்கும் பொழுது அந்த ஆர்ஃபனேஜில் இடம் பத்தாமல் போயிடுச்சு. பக்கத்துல வந்து சமுத்திரம், அது பக்கத்துல வந்து பெரிய மலை. என்ன பண்ணிருப்பாங்க நினைக்கிறீங்க நீங்க? உன் விசுவாசம் மலையை பெயர்ந்து சமுதிரத்தை தழுவுண்டு போ என்று சொன்னால் அது அப்படியே ஆகும் என்று சொன்ன கர்த்தருடைய வார்த்தையை வைத்து ஒட்டுமொத்த அநாத பிள்ளைகள் ஜெபம் பண்ணினார்கள். எங்களுக்கு இட பத்தில் ஆண்டவரே, இந்த ஒரு சமுதிரத்தை மன்னிக்கணும், இந்த ஒரு மலையை சமுதிரம் நீர் கொஞ்சம் தள்ளி விட்டால் நான் கொஞ்சம் படுகிறதுக்கு வசதியா இருக்கு அப்படின்னு அவர் அப்படியே சொல்றாரு பாருங்க. ஆச்சரியமாய் மலை மூவ் ஆச்சாங்க. எவ்வளவு பேர் பிதா போல இருக்க விரும்புறீங்க அன்பானவர்களே? நீங்க நினைக்கிற மாதிரி ஸ்திரீகளுக்கோ இந்த பிள்ளைகளுக்கோ பூமியிலே ஒருபோதும் பாதுகாப்பு இல்லை. நீங்க விருப்பம் கொண்டு இந்த பிதா போல் நடக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களை நம்பி கர்த்தர் அநேக அநாத பிள்ளைகளை கொடுப்பார். இவ்வளவு பேர்கிட்ட ஆயிரக்கணக்கான குழந்தைகள், பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் சீக்கிருக்கிறாங்க. எவ்வளவு பெண் பிள்ளைகள் நாடு கடத்துறாங்கன்றதை பத்தி இந்த இடத்துல ஒரு சர்மன் பேசும்போது சொல்லியிருக்கிறேன். எவ்வளவு குழந்தைகளை, பெண் குழந்தைகள் இன்றைக்கும் கொள்றாங்கன்றதை பத்தி சொல்லியிருக்கிறேன். அவங்களெல்லாம் காப்பாத்துறது யார் தெரியுமா? இந்த பிதாவுக்கு பொருந்த ஒரு விஷயம். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும். அடுத்த வார்த்தை என்ன? உலகத்தால்
கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே. விசுவாசிகளே, நான் இப்போ சொன்னேன் தெரியுமா? இந்த விதவைகளுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஊழியம் செய்வதனால வியாபாரம் பண்றதோ, வீண் பெருமையை தேடுவதோ, அவங்கள வச்சு அரசியல் நடத்துவதோ பண்ணக்கூடாது. உலகத்தாருக்கு அடுத்த கரைத்திரைப்படாதபடிக்கு தன்னையே காத்துக்கொள்ள வேண்டும். யாரு? பிதாவுக்கு பிறந்தவன். உலகத்திற்கு அடுத்த எந்த விஷயம் உள்ளவர்களோட அடுத்த வாரம் நான் தொடங்குவேன். அது இன்றைக்கு அறிமுகப்படுத்தி விரும்புகிறேன். உலகத்திற்கு அடுத்த எந்த விஷயமும் தன்னை தொடாதபடிக்கும் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்தில் அவர்களை விசாரிக்க வேண்டும். விசிட், அந்த வார்த்தை ரொம்ப அருமையான விருது. ஒருத்தர் ஒரு விசுவாசியம் உங்களுக்கு தெரிஞ்ச தரித்திரரை விசிட் பண்ணி நாம போய் சந்திக்க வேண்டியதா இருக்கிறது. அதே நேரத்தில் உலகத்தின் கரைப்படாதபடிக்கு அந்த விசுவாசியை உஷாரா காத்துக்கணும். ஏன்? அவன் பரத்திலிருந்து பிறந்தவன். அதனால இப்பூமிக்கு அடுத்த காரியத்தில் அவன் ஈடுபட மாட்டான். ஆகியால் தன் இப்பிரபஞ்சத்தின் உலகத்திற்கு அடுத்த கரை அவனை தொடாதபடிக்கு அவன் தன்னை சுத்திகரித்து கொண்டு, அதே நேரத்தில் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவிமார்களையும் பிதாவாகிய தேவன் போலவே ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வான். Krishna